நெருப்பாகுதுடா. சவுண்டை பாருங்க. அட்டா ஹேண்டில் பார் பயங்கரமாக அவங்கள ஆகுதுங்க. என்ன? ஸோ வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பொங்கல். வீட்டில் பார்த்து சேஃபாக பொங்கல் வச்சுருங்க. இந்த மொக்க காமெடியில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கேன் இங்கே. நாளைக்கு மாடு பொங்கல்னால இன்றைக்கி வந்து எல்லோரும் ஹாப்பி மாடு பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் இந்த ஜோக்கெலாம் அழியாமல் இருக்குதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஸோ ஓகேங்க, நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்ன சொல்ல டாப் அண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க, நானும் மேக் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், நினைக்க முடியல. இன்றைக்கி போய் என்எஸ் வந்து எவ்வளோ டாப் அண்ட் போகுது அப்படின்றத பற்றி செக் பண்ணி பார்த்துருவோம். அது போக நமக்குள்ள ஒரு குட்டி குட்டி கான்வர்சேஷன்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் என்னென்னு மோட்டோ லெவலில் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பிள்ளைக்கு நல்லா போட்டுக்கோங்க. அவங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கேமரா மைக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு மோட்டோ வ்ளாக் பண்ணி. கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக மோட்டோ வ்ளாகில் எப்போ வீடியோ போட்டேன்? கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போட்டதுங்க. அதுக்கப்புறம் வ்ளாகே போடலை. ஸோ நடுவில் இந்த மாதிரிலாம் இருமல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல சளி பிடிச்சிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் தேதியா 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 கிட்டத்தட்ட 9 நாள் பக்கம் சரியான சளி, காய்ச்ச கூட நின்றுச்சு. அந்த சளி மட்டும் இன்னும் போகவே இல்லைங்க. அதனால் இடையில நிறைய இடத்துல இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேணால் கொஞ்சம் தூரம் தள்ளி போய்கிட்டு செக் பண்ணி பார்க்கணுங்க. கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குது, ப்ளஸ் மைக் எப்படி இருக்குது என்னன்னு. இவங்க சேவை சண்டை விட்றாங்க. நம்ம ஏரியாவுக்குள்ளேயே வச்சுப்பாங்க போல். கிட்டலாம் வரதே இல்லைங்க, ரொம்ப நாளாச்சு சொல்லலாம் வந்து. ஆகா ஸோ இருங்க 1 செகண்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்குருவோம். கேமரா வந்து கரெக்டாக இருக்கா, மைக்கெலாம் கரெக்டாக கேட்குதா, ஆடியோ கேட்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். இருங்க நிமிஷம். வயசு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு பிரச்சனையே கிடையாது. நீ நேராக போய் பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்எஸோட டாப் அண்ட் வீடியோ தான். நானும் ஏற்கனவே ஒரு வாட்டி எடுத்தேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஷூட் பண்ணிட்டேன். ஆனால் அது என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி சரியான வின் பிளாஸ்ட்டுங்க. சுத்தமாக வந்து டாப் அண்ட் ஏற்ற முடியல. கிட்டத்தட்ட ஒரு 150 48 சம்திங் போச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அந்த வீடியோ அது ஏன் போஸ்ட் பண்ணலன்னா வச்சுருந்தேன். சரி பொறுமையாக போஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ ஓகே, அப்புறம் பார்த்தா அந்த வீடியோவே காணுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ புதுசாக வீடியோ எடுக்க போய்கிட்டு இருக்கேன். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட்டாக நம்ம ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம். நம்ம என்எஸ் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து டாப் அண்ட் ஏற்றிருப்போம். அதில் கிட்டத்தட்ட 150 பக்கம் போச்சுல. 150 சம்திங் போச்சு. ஆனால் நான் ட்ரைவ் பண்ணி நான் ஏற்றினால 151 பக்கம் ஏற்றிருக்கேன். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து என்ன எப்படின்னு பார்த்துருவோம். நான் ஏற்றும்போது 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி எடுத்துனேன். இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. வண்டி இங்கேயே அடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நேற்று தான் பெட்ரோல் போட்டேன். நேற்று பெருசாக இங்கேயே வெளியே போகலைல்ல. சரி எதுக்கு பெட்ரோலை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேறு 50 ரூபாய்க்கு மட்டும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ போய் பெட்ரோல் அடிச்சிடலாங்க. பழனி பாத யாத்திரை போகிறாங்கங்க. நம்மளும் போனோமே ஒரு பாத யாத்திரைன்ட்டு. ஒரு 100 ரூபாய்க்கு போட்டு. என்னது என்னென்னமோலாம் இல்லை, கேமரா தான் அது. இது விளாக் எடுத்துகிட்ருக்கேன். விளாக் எடுத்துகிட்ருக்கேன். மோட்டோ விளாக்லாம் பார்த்தது இல்லையா? பொங்கல் செலிப்ரேஷனோட வீடியோ எடுக்கீங்களா இல்லை? நான் சும்மா என்ன டாப் அண்ட் எடுக்க போகிறேன். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க?
சோலோ த்ராட்லஸ்ன்னு சொல்லிட்டு பைக்கு சம்மந்தப்பட்டது தான். பார்த்ததே இல்லையே ப்ரோ. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஒரு 3 மந்த் இருக்கும். இந்த காட்டுறேன். வாங்க, நான் நிற்கிறேன், வாங்க. உங்களுக்கு தெரியாதா ப்ரோ மோட்டோ லாக் சேனலில்? சும்மா ஒரு சோலோ த்ராட்லஸ்ன்னு இருக்கும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் ஒரு 3 மாதம் அந்த மாதிரி இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இந்தா குடும்பப்படுத்து. தேங்க்ஸ். ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தேன். நீங்கள் எந்த ஏரியா? ஒத்தக்கடை தான் போவேன். ஒத்தக்கடை இல்லைங்க, மலைச்சாம்பரம். மலைச்சாமிபுரம். நரசிங்கம். சரி சரி சரி. ஸோ இதுதான் நம்ம ஐடி. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. வரேன், பார்ப்போம். வருவேன் இங்கிட்டு தான் அடிக்கடி. திரும்ப சந்திப்போம். வரேன், இங்கிட்டு தான் அடிக்கடி வருவேன். இங்கே தான் எப்போயும் விடல் போடுவேன். சரி, போயிட்டு வரேன். ஸோ அவ்வளோதாங்க, பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. ஸோ அந்த ப்ரோ வந்துக்கிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா டக்குன்னு இப்படி கேட்டுட்டாரு, என்னென்னமோ பண்ணுறீங்க அப்படின்னோடனே. அதுக்கப்புறம் தான் அவர் பேசும்போது தெரியுது அவருக்கு லிட்ரலி மோட்டோ லாக்னாலும் தெரியாது போல் அவருக்கு. அப்புறம் வந்து உடனே சில பேர் இதாக யோசிப்பானுங்க என்னடா அப்படின்ட்டு. ஆனால் அவர் அதெல்லாம் யோசிக்கலை. நான் உங்கள் சேனலை பார்த்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனார். ஸோ ப்ரோ இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலி கேள்விப்பட்டேன்னு வேறு சொல்கிறாரு, என்னன்னு தெரில. ஸோ ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். நான் வந்து நத்தம்பாலத்துக்கு போய் தான் நான் போய் நத்தம்பாலத்தில் தான் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே வேணாம், ரொம்ப இன்பிளாஸ்ட் எனக்கு இப்போவே ரொம்ப இன்பிளாஸ்ட் அடிக்குது. நான் நார்மல் ஸ்பீடில் தான் போயிருக்கேன், நான் இன்பிளாஸ்ட் அடிக்குது. அங்கே என்ன நடக்க போகுது என்னன்னு தெரில. அதனால் இங்கே சர்வீஸ் ரோடு ஒன்று இருக்குது. நம்ம இதுக்கிட்ட சுந்தராசம்பட்டியை தாண்டோடனே அப்பந்திருப்பதி திருலாம்பட்டிக்கு முன்னாடி. ஸோ அங்கே ஃப்ரீயாக இருக்கும், நம்ம பாட்டுக்கு வீடியோ எடுக்கலாம். அதனால் இப்போ டேரெக்டாக அங்கே தாங்க அவ்வளோதாங்க. இந்த பாலத்துக்கு மேலே தான் நம்ம போய் வீடியோ எடுக்க போகிறோம். நம்ம அந்த சைடு போய்க்குவோம். ஐயோ மறந்துட்டேங்க, அந்த சைடு வழி இல்லைங்க, நம்ம இந்த சைடு போய் எடுப்போம். நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து 2-3 வீடியோ எடுத்திருக்கேன். பட் ஆனால் அது எதையுமே இன்னும் போஸ்ட் போடாமல் வச்சுருக்கேன். சவுண்டை பாருங்க, அட 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 அடா. ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு இங்கே நிப்பாட்டி இங்கேருந்து நம்ம வந்து அஃபிஷியலாக நம்ம வந்து டாப் அட் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா என்எஸோட டாப் அண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஐயோ லெக்கு நிற்கிறோம். ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணிடுமா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நிற்கட்டும் வண்டி. ஏன்னா இவ்வளோ தூரம் ஓட்டு வந்திருக்கோம்ல, அதனால் நிற்கட்டும். ஸோ இங்கே பாருங்க, கம்மா அங்கே ஒரு பறவை எரியுது அவங்களுக்கு. இங்கே முதல் நிறைய செடி இருக்குது, இப்போ தூர்வாதி இருக்காங்க போலங்க. ஸோ ஈவினிங் டைம்லாம், மார்னிங் டைம் ஈவினிங் டைம் அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த சைடாக சன்செட் ஆகும், நல்லாயிருக்கும். இப்போலாம் பச்சை பசேர்ந்து இருக்கும். இப்போ நெல் இதாகிடுச்சு போல், அறுவடை பண்ணிட்டாங்க போல். நான் ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணேன்னா, நமக்கு வந்து பெருசாக யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நமக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ ப்ரைவேட் ரோடுன்றதுனால நம்ம பாட்டுக்கு சர்வீஸ் ரோடு அதனால் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இது பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த சைடு சூஸ் பண்ணேன். ஐயோ அங்கே பாருங்க, ரதியாக நிற்கிது. சரி, ஒரு ஃபோட்டோ. என் செல்லத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தங்கம் சொடக்கெல்லாம் விழுகுதுங்க. பிள்ளை மேல் நிறையா கண்ணு இருக்குது போல். சியா போமா? ஸோ நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்எஸோட பியூர் டாப் அண்ட் வீடியோ பார்த்துருவோம். ஸோ போகலாமா? வாடி 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 வாடி.
நான் இது இப்படிலாம் ஆடினதே கிடையாது. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் வாபுல் ஆகி பார்த்ததே கிடையாது வண்டி. அதுவும் இல்லாமல் இங்கே நல்லா நோட் பண்ணிங்கன்னா இங்கே 10க்கு மேலே ஆர்பிஎம் ஏற மாட்டேங்குது, லாக் ஆகுது ஆர்பிஎம். என்னடா நடக்குது இங்கே? 2 வாட்டி ஏங்க இந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகி நான் பார்த்ததே இல்லைங்க. வாபுல் ஆகுதுங்க வண்டி ஆட்டோமேட்டிக்காக. அது போக இந்த 10 ஆர்பிஎம்க்கு மேலே ஏற மாட்டேங்குது. லாஸ்ட்டாக சர்வீஸ் விட்டதுலேருந்து இந்த பிரச்சனை தாங்க, என்னன்னே தெரில. ஸோ ரிட்டன் ஆப்போசிட் சைடில் போய் ஏற்றி பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு. பிக்கப்லாம் இங்கே பாருங்கள், சடன் பிக்கப்பாக இருக்கா தெரியுதா? பிக்கப்லாம் சடனாக இருக்குங்க. ஆனால் ஏன் அப்படி லாக் ஆகுதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. நான் அண்ணன்ட்ட கேட்டு என்னன்னு பேசணும். சரி, ஐயோ இந்த ஃபோனு வேறு இடுப்பில் எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கு ஒரு தடவை ஒரு செகண்ட் ஸ்டாக் ஆகுதுங்க, திடுக்குன்னு. எங்கே வச்சிருக்கேன்னு தெரியாத மறந்துடுறேன். கரெக்டாக இங்கே 10 கிட்ட வந்தோடனே ஆர்பிஎம் லாக் ஆகுதுங்க. நல்லா நோட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து நல்ல ஸ்பீடாக ஆகுது. கரெக்டாக 10 கிட்ட வந்தோடனே லாக் ஆகிடுது, வண்டி வாபுல் ஆக ஆரம்பிச்சிருது. அப்படி லாஸ்ட்டாக போட்ட அப்டேட்டில் எதுவும் மாற்றி எதுவும் போட்டாங்களா, இல்லை 10ஓட லாக் பண்ணிட்டாங்களா, என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரிலேங்க. ஸோ இந்த டைம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் அதே மாதிரி வந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஷோரூம் போயிடுவோங்க. ஷோரூம் போயிட்டு அண்ணன்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பார்த்து விட்டுட்டு வந்துடுவோம். ஸோ கிளம்புவோமா ஜியா? பார்த்துக்கலாம். ஏன்டா அடைக்கிற? ஒரு மானி ஆகுதுங்க. எனக்கு என்ன பேசுறதுனே தெரில. ஜியாவை வந்து நான் இந்த ஒரு நிலைமையில் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. எல்லா சர்வீஸும் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை, இங்கே எதில் பிரச்சனை ஆச்சுன்னா, லாஸ்ட் டைம் நம்ம ஏபிஎஸ் பிரச்சனைக்கு நம்ம போயிருந்த ஞாபகம் இருக்கா? நம்ம அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலாம், எனக்குள்ளே ஐக்கானில் வரும், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக என்றைக்கு நான் அந்த ஏபிஎஸ் வேலையை பார்த்தோம் அன்னையிலேருந்து வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆட்டோமேட்டிக் ஆக்சிலேட்டர் ஆகும். இப்போ என்ன ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் கியரில் இருக்குது, ஆர்பிஎம் பாருங்கள் 3rd இருக்குது. கேட்டால் ஈஸி போச்சுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஒரு கரெக்டான ஒரு இதே தெரியலை. எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. நான் இப்போ வந்து டேரெக்டாக ஷோரூம் தாங்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் நான் ஷோரூமில் வேலைக்கு விட்டுட்டு என்ன கம்ப்ளைண்ட்டுன்றதுனால தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை ரிட்டன் கம்பேர் பண்ணுவேன். டாப் அண்ட் வீடியோ ஷோரூம் தான் போகிறேன் இப்போ. ஸோ நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி எனக்கு ஃபுல்ஃபீலே கிடையாது. நான் இதை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம ஆவரேஜாக ஏற்றும் போது இப்போ 147 பக்கம் இருக்கட்டும். அப்படியே நம்ம ஒர்க் ஷாப் போயிட்டு ஷோரூம் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.